தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு? ஆம்பளை பையனை பத்தி கேட்க வந்தது யாரு? நீ ஆம்பளை பையனை பத்தி கேட்க வந்திருக்கியா? கால் வந்துட்டு வா. நீ யாரக்கா கேட்க வந்திருக்க? மகாராஜன் உலகையாளுவார் சொல்லுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளைங்களுடைய அன்பு பார்த்து நம்ம பக்கத்தில் கொஞ்சம் நெருக்கம் குறைவா இருக்கு. அவங்கள வெற்றியாகி தரணும். இதற்கிடையில உடல்நிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு பிரத்தியாரால் சில குழப்பங்கள் நடந்து நம்ம இருக்கு. இதை வெற்றியாக்கி தரேன். இருக்கிற கடன்களை தீர்த்து செம்மையாக்கி தந்தா போதுங்களா? அந்த காதை எடுத்துட்டேன். இந்தா உனக்கு வந்துருச்சு. நல்லா இருந்துக்கா? ஐஸ்வர்யமா. அடுத்த முறை நோயை முழுமையாக நீக்கி தருகிறேன். வாழ்க மகளே. இந்தா. அதே சிவகாசி எல்லை வீட்டில் சக்தி அம்மனை கும்பிடுவது யார்? கால் சொன்னான். அக்காவுக்கு லேசா கை கொடு. பாட்டிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்னோர்கள் வணங்கிய கன்னி என்னும் ஒரு தெய்வமும் பராசக்தியினுடைய பீடத்தில் உள்ள ஒரு ஆற்றலும் உன் வீட்டுக்குள்ள இருக்கு. வாஸ்தவமா? ஆனாலும் இப்போதைக்கு வீட்டுக்குள்ள பொல்லாத சோதனையும் உறவுகளுக்குள் பிரச்சனையும் சொல்லு கேட்காத பிள்ளைகளால் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. எந்த ஊர்ல யாருக்கு எந்த பிள்ளை சொல்ல கேட்டுச்சு? சோமா இருக்க அப்ப நீ? அதனால உடல்நிலை பாதிப்பிலிருந்து மீட்டி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன செய்யணும்? இந்தா தீர்த்தாச்சி, நிம்மதியாரு. வெற்றியாக்கி தர மகளே. கண்ண முடிக்கா கொஞ்சம் பக்கத்துல வா. சக்தி பெறுவாய். வாழ்க. எதிர்கோட்டை சிவகாசி எல்லை எதிர்கோட்டை யாருமா? எதிர்கோட்டை. அதிர்கோட்டைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னப்பா எதிர்கோட்டை? இன்னும் ஒரு தடவை என்ன அறகுறையா விழுந்திருக்கேனே. என்னடா நீங்க? கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உனக்கு எழுதி தர வேண்டிய ஒரு டாக்குமெண்ட் இன்னொரு இடத்துல லாக் ஆகிருக்குப்பா. அதனுடைய மனத்தை நான் தடிமணி தர்றதுக்காக உன் உள்ளத்துக்குள்ள நான் கொஞ்சம் இறங்கணும். கண்ணை மூடி என்னை கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கா பார்ப்போம். உன் மனைவி அவங்கள்ட்ட போய் இப்போதைக்கு பேச வேண்டாம்னு நிறுத்தி வச்சுக்கா. ஏன்னா அவன் கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டாள. கால் வந்துட்டு வா. என்ன செய்ய? நான் ஒரு பாதையில் போகிறேன், நீங்க ஒரு பாதையில் போனா மூக்கனாஞ்சிட்ட அந்தராது. கால் வந்துட்டு வா. அங்கே நில். மாற்றி தாரேன். ஒன்று பணம், அப்படி இல்லைன்னா டாக்குமெண்ட். உனக்கு என்ன வேணும்? பணம் தான் வேணும். இந்தா வாங்கி தரேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் காப்பாற்றுறேன். போதுமா? கொஞ்சம் பொறுமையாரு. உறக்கம் வரும். சொத்தை வர வைக்கிறேன். தைரியமாரு. கர்மசாமிக்கு அதே சிவகாசி எல்லை தலையில பூச்சு விடலாமா? பொம்பளை பிள்ளைய ஊற்றி கேட்க வந்தது யாரு? எங்க இருக்கு பிள்ளை? கல்யாணம் முடிச்சிட்டியா? ஐயா எங்க இருக்காங்க? கால் வந்துட்டோம். ஜெய் பத்ரகாள். பக்கத்துல வா. பக்கத்துல யாருமா அது? நீயா ஒதுங்கி நிக்க? உட்கார். உங்களுடைய கோட்டைக்குள்ள நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில என் தங்கை பத்திரகாளின்னு ஒரு தெய்வம் இருக்கு. இருக்கா? அதே மாதிரி மார்க்கெட்டெல்லாம் சுற்றி போனோன்னு நான் கருப்பசாமி இருப்பேன். இருக்கனா? இப்போ இவளுடைய வாழ்க்கையில கணவனுடைய மனதுக்கும் இவன் மனதுக்கும் கொஞ்சம் உள்போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு.
மனதை பக்குவப்படுத்தி தெளிவாக வாழ வச்சு தரேன். வேற என்ன வேணும்? அங்க தள்ளிடு, கண்ண பார்ப்போம். கண்ண முடி உட்காரு, நேரம் உட்காரு, என்னைய நினைச்சுக்கா. கண்ண மூட மாட்டியா? அப்போ எப்பயே உள்ள குதிரை கோர்ட்டை பார்க்க திரும்பி நிக்குது. இன்னும் கொஞ்சம் காரணம் முடிக்க வாடா. கொஞ்சம் அசைச்சு கொண்டு வரேன். ஒரு 3 மாதம் என்னைய பார்க்கவா, இந்த பக்கத்துல வா. கர்மசாமிக்கு வாயை அடைச்சிருது சாமி, என்னன்னு தெரியல. புறப்பட்டாச்சா? வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, ராஜராஜேஸ்வரி அம்மாளுக்கு கர்மசாமி என்னைக்கு நல்லா இருக்கணும், ஆயுள் பாக்கியமா இருக்கணும், சர்வ மங்களமா இருக்கணும். சர்வேஸ்வரா, நாளை காலைல பேசுங்க. கர்மசாமி, ஆமா, கோவில்பட்டி என் பேரனுக்கு நல்வாழ்வு கொடு ஐயா அப்படின்னு கேட்டு வந்த பிள்ளை என் மகா கால் வந்துட்டு. யாரு? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பேரனை மகாராஜா மாதிரி உத்தரவா வாழ வச்சு தரேன். அவனுடைய கல்வி வேலை எல்லாம் வெற்றியாக்கி தரேன். நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் யாராரையும் இடைஞ்செல்லாம ஆக்கி தந்தா போதுங்களா? ஒரு வீடு ஒன்று முடிச்சு தரதுக்கு ஏற்பாடாயிருக்கேன். அதையும் தீர்த்து வீட்டையும் செட் பண்ணி தரேன். கால் விட்டுருவோம். கடன்லாம் தீர்த்தாச்சு. இந்தா வெற்றியா இருந்துக்கா, எல்லாம் நல்லா நடக்கும். அதே கோவில்பட்டி எல்லை தன் பிள்ளையை பத்தி மன உருகி காக்க வந்தது யாரு? கோயில்பட்டியில் நீங்க கயத்தாரு பிக்கி பிக்கி யார்கிட்ட போய் சொல்றீங்க? ஓஹோ, ஹே ஹே, ஓஹோ, கால் வந்துட்டுவாங்க. அவன் குனிஞ்சு பழகல. பக்கத்தில் வரலாம். இவனுடைய உடல் அமைதியா உட்கார்ந்தா தான் தெளிவு கிடைக்கும். இவனுடைய உடல்நிலையை நான் ஆராய்ந்து பார்த்தேன். இன்னும் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கு. அதுல இவனுக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாம ஆக்கி வெற்றியாக்கி தந்துருந்தேன். அடுத்து ஆயுள் காலம் வர அந்த கேன்சர்ங்கிற நோயை தொட விடாம காப்பாற்றி தந்துடுறேன். இப்போ இவனுடைய உடல்ல இயங்கக்கூடிய நரம்புகளையும் சவ்வுகளையும் தெளிவாக்கி மூளை தகுந்தமான பிரச்சனை இல்லாமக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. 3 மாத கால அவகாசத்தில் ஜெயிச்சு தரேன். பொறுமையா இருந்துக்கலாம். வாடா உள்ள உடையா. கர்மசாமிக்கு வெற்றி உண்டு மகனே, வாழ்க. கொஞ்ச நாள் நிற்கும், வெற்றி தானே. கர்மசாமிக்கு அதே கோவில்பட்டி எல்லை புதுமையாக என்னை பார்க்க வந்த மக்கள். நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்களா? காலில் விட்டுறாங்க. குண்டையடி மண்டையடி போட்டு வந்தாக, ஐயா போட்டு வந்தாக. உங்க வீட்டுக்கு பின்னால் உள்ள தெருவில் ஒரு துளமடசாமி தெரியுதாரா? இருக்காரா? ஆனா அது உங்க சமுதாயம் இல்ல, வேற சமுதாயம். அப்படித்தானே?
கால் வந்துட்டுவாங்க. ஓ சீட் எழுதி கொடுத்துருக்கேன், அதுக்கு எனக்கு விளக்கம் வேணும். என்னப்பா வேணும்? அதுக்கு உங்கள் பேரெல்லாம் கரெக்டாக எழுதி எல்லாமே தயாராகிடுது. ஆனால் அது மட்டும் நடக்காமல் இருக்க ஏம்னு கேட்குறீங்க. கால் வந்துட்டு வாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, மேலே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வீடு மட்டும்தான் வேணுமா? கண்ண முடிக்காடா, உன் பக்கத்தில் வரட்ட பார்க்க. ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாலேயே வளர்க்க வேண்டிய வீடு நடக்காமலே நின்று போச்சு. என்ன காரணம்னு கேட்டேன். தேவையில்லாம மாந்திரிக உழப்பல்கள்லாம் நடந்திருக்கு. இதுக்காக பல முயற்சிகளும் செய்தோம், வெற்றியாகவில்லை. இப்பொழுது உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். என் தங்கை மாரியும் ஆச்சரியன் அனுமானும் சிவாய நம என்னும் சிவத்துவமும் வீட்டுக்குள் உலவை கொண்டிருக்கிறது. சர்வர கால் ஒன்று. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. தை மாதத்துல வீட்டை தொடங்குவோம். அதுல இருந்து 1 வருஷத்துக்குள்ள நான் விளக்கத்துக்கு வருவேன் அந்த வீட்டுக்கு. ஜெயிச்சுக்கா, சந்தோஷமா இருந்தா இந்தா பணம் தந்திருக்கேன். ஆனந்தமா இரு மகனே, கள்ளமில்லாத மகன், வாழ்வாய் உயர்வாய். கோவில் பெட்டி புருஷன் வீட்டு வாழ போற பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு முன்னே. அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா ஆணவம் கொள்ளக்கூடாது எந்த நாளும். புருஷன் வீட்டு வாழ போற பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுற கேளு முன்னே. மாமனார மாமியாள மிதிக்கணும், மாலையிட்ட கணவனை செருப்ப கொண்டு அடிக்கணும், சாம கோழி கூவையில எந்திக்கணும், யாருக்கும் தெரியாமலே சொல்லாம பிரயாணம் போகணும். புருஷன் வீட்டு வாழ. அப்படி ஒரு பாட்டு இருக்கு, கழிப்பிட்டு இருக்கேன் இல்ல, இன்னொரு தரம் கால். நகை வேணுமா புருஷன் வேணுமா? ஏதாவது ஒண்ணுதான் தரலாம்னு எனக்கு ஆசை. அடுத்த கேள்வி கேட்டா ஒத்துக்கிடுவியா? பெற்றவங்க வேணுமா புருஷன் வேணுமா? வீட்டுக்காரர் தான் வேணும். ஏன்னா உங்க ஆத்தா இப்ப நகைகளை வச்சு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நகையை பிடுங்கி உனக்கிட்ட தந்துட்டோம்னா இதோட நீ போ, இனிமே என் வீட்டுக்கு நீ எடுத்து வச்சிடாத காலை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கா. இப்போ புருஷன் வேணுமா அம்மா வேணுமா? வீட்டுக்காரர் தான் வேணும். கால் வந்து நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா. இந்த மாத கடைசிக்குள்ள அந்த நகை வந்து சேர்ந்துடும். கணவன் மனைவியாக கண்குளிர உங்களை காண்பேன். வாழ்க. வாய் அடைச்சிடுது, என்னன்னு தெரியலையே. கயத்தாறு, கயத்தாறு. நீங்க கோயில்பட்டியா? ஒண்ணுமில்ல 2 கோயில்பட்டியை தாண்டி குதிரை போகுது. எங்க நிக்கிய? கோயில்பட்டி எல்லைய எங்கயா இருக்கு? கோயில்பட்டி ஊருக்குள்ள இருக்கா? கோயில்பட்டியை தாண்டி போகுதா குதிரை? ஓ அப்படி வருது. வெற்றிமாலை கொடுன்னு உத்தரவுப்பா.
கோயிலில் பொறுப்பில் இருக்க விரும்புதியா? கொடுத்துருவோமா? ஏன்னா ஊர் உம்பு நமக்கு வேண்டாம். சரிண்ணா? அப்புறம் பிள்ளைய பற்றி என்னப்பா கேட்கணும்? வேலை வேணும். வெற்றியை தந்தையின் முதல் மாத சம்பளம் என் கோயிலுக்கு. தானம் தர்மம் ஓங்குக, வெற்றி உண்டு. வேலையை வாங்கிட்டு வா. நம்பிக்கை பணத்தெல்லாம் தந்துட்டேனே, அப்பலே தந்துட்டேனே. சந்தோஷமா இருங்க, வெற்றி அடைங்க. மகிழ்ச்சியாக வாருங்கள், மகிழ்ச்சியாக வாருங்கள், மகிழ்ச்சியாக வாருங்கள். இங்கிருந்து போனேன், கூடலூரை தாண்டி கம்பத்துக்கு மேல போடிமெட்டை தாண்டி போனேன். குமிழின்னு வருது. குமிழி 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 குமிழி. சிங்காரங்கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் எதுக்கடி தங்க, சம்சாரம் எதுக்கடி. சிங்காரங்கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் எதுக்கடி. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. சம்காலம் ஏதுக்கு? குமிழில சம்காலம் வேணும்லாம். ஒரே கேள்வி உண்மையாக இருக்க வேண்டும், ஒரே பதில் உறுதியாக இருக்க வேண்டும். என்னை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குல்ல? என்ன சொல்ல போறாரோடு. கால் ஒன்று வாங்கி நீ உட்கார். ஆதாரம் என்றும் நீதானே. நீ வந்து உட்கார்ந்த உடனே முருகப்பெருமான் வருகிறார். என்ன ஏம்னு கேட்டேன். உன் புருஷன் இருதார யோகம் உள்ளவன். என்ன யோகம் உள்ளவன்? இருதாரம்னா முருகனுக்கு எத்தனை பொண்டாட்டி? அத மாதிரி 2 பொண்டாட்டியோட வாழக்கூடிய சௌபாகியவான் உன் கணவன். என்னடா கருப்பசாமி இப்படி சொல்லுதாருன்னு நினைக்கியா? இப்போ உன் பிள்ளை வேணுமா, உன் புருஷனும் சேர்ந்து வேணுமா? அப்படியா? ஒரு முடிவு எடுத்துட்டியா? கால் வந்துட்டு வா. அதே மாதிரி அவனும் சொல்லுதான், எனக்கு இவர் தான். நம்ம என்ன செய்யலாம்? ஒரு மாதத்தில் 30 நாள் 15 நாள் அங்கே 12 நாள் பங்கு வச்சு போட்டுருவோமா? தப்புலாம். அது செய்ய முடியுமா நம்ம? அவன் வீட்டுக்காரங்களுடைய சொல்லுல அகப்பட்டு மனம் நொந்து உன்னை பொய்க்குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி உன்னுடைய போன் மெசேஜை பற்றி அவன் மண்டையில தவறான சரக்கு ஏறி இருக்கு. உண்மையா? கால் வந்துடுவான். ஆன்லைனில் எனக்கு தெரியாது நினைக்கிங்களா? எல்லாமே தெரியும்னா. யார் யாருக்கு கம்ப்யூட்டரில் என்ன வருதுன்னு கூட கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன். என்னடா உண்மை தானப்ப? தொழிலுக்காக பல பேர்கள் பேசுவாங்க. நீங்க ஏன் அதை தப்பா நினைக்கீங்க? நான் பப்ளிக் மூமெண்ட்ல இருக்கேன், எல்லாரும் பேசுவாங்க, நீங்க ஏன் அதை தப்பா நினைக்கீன்னு சொன்னாலும் புரியதுக்கு அவன் தயாரா இல்லை. இந்த தொழிலை விட்டுட்டு நீ முதல்ல வா, உன் கூட நான் வாழுறேன். அப்படி இல்லைன்னா என் இஷ்டத்துக்கு நான் போறேன், என்ன செய்ய போறேன் அப்படின்னு அவன் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு ரீல் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அவன் வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணும். உன் உள்ளத்தை கொஞ்சம் நான் பார்க்கணுமே. பார்க்கட்டுமா? ஓய் தள்ளிருப்பல, கண்ண மூடு பார்ப்போம். கால் ஒன்று வரலாம். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் அறியா மனிதாவும் ஆணவம் பெரிதான். கருப்பசாமி, இனிமேல் நான் எந்த பிழைகளுக்குள்ளும் அகப்பட மாட்டேன், எந்த வேதனையும் நான் செய்ய மாட்டேன். அவர் சொல்லுபடி நடந்துக்கிறேன். என் மனத்தை குழப்பாம என் புருஷனையும் பிள்ளையும் சேர்த்துருங்கன்னு உள்ளத்துக்குள்ள நொந்துக்கிட்டேன். சரணா, பழசு எதுவும் சொல்ல வேண்டாம், புதுசா கதை வைக்கவும் வேண்டாம், மேட்டரை மட்டும் போட்டு தந்தா போதும்னு ஒரு பேலட் சீட்டை என்கிட்ட அனுப்பிட்டியே. கால் வந்துட்டு வா. வந்துடுவானா? பார்ப்போம், வர வைப்போம். என்ன அவனுக்கு என்ன செய்யுது? இருக்க பார்ப்பேன். இடுப்புக்கு
இடுப்பு தொப்புளுக்கு கீழே அடிவயிறு சம்பந்தமா வலி இருக்குன்னு சொன்னானே, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? அது சொன்னதோடு நிப்பாட்டிக்கிட்டீங்க. குடல் இறக்கம் வரக்கூடிய அறிகுறி இருக்கு, சரியா? இரணியா வரக்கூடிய அறிகுறி இருக்கு, ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். 3 முறை என்னைய பார்க்கவா, மாதம் 1 முறை வைத்து கூப்பிடு. கருப்பசாமியை உள்ளத்துக்குள்ள கண்ணை மூடு பார்ப்போம். இந்தா ஜெயிச்சுக்கா மகளே, உன் வாழ்க்கையை பூர்த்தியாக்கி விட்டேன், என்னாலும் ஆனந்தமாக இருப்பாய், பூவும் பொட்டுமாய் புன்னகையுமாய் இருப்பாய், வாழ்க வாழ்க வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சர்வ ஆரோக்கியம் நமஸ்து. ஆனந்தம். ஆரோக்கியமாதா எங்க இருக்கிறே? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு காரைக்குடி. இன்னொருத்தன் உண்மையை கேட்க வந்திருக்கான். உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யாரு? அதுதான் எல்லாத்துக்கும் வலிக்க. வலி இல்லாத மனிதனே கிடையாது உலகத்துல. என்ன செய்து கால் வந்துட்டு வரலாம். அது வந்துடுவாங்க, டோக்கன் வந்துடுவாங்க. எவ்வளோ நாளாப்பா பேசாமல் இருக்கா? 21 வருஷம். அடேங்கப்பா. பேர் என்ன? எத்தனை வயசாச்சு இப்போ? 22. பிறப்பிலே இருக்கு. கொஞ்சம் கண்ணமுடு, அந்த புலன்களை பார்க்குறேன், கொஞ்சம் திறக்க முடியும். காதும் வாயும் செட் ஆகாமல் இருக்கு. இந்த புலன்களை திறக்க முடியுமான்னு கேட்குறேன். இன்னும் ஒரு 30 நாட்கள் பொறுத்து என்னை வந்து பாரு. வேற என்ன வேணும்? 30 நாள் பொறுமையா இருப்பா. சரி, இந்த கனியை கொண்டு சாப்பிட சொல்லு, விபூதியை போடு, வெற்றியாயிரு. காரைக்குடி, இடம் சம்பந்தமான மன வருத்தம் உடையவன். இன்னும் 1 முறை காலம் வந்துட்டு வரலாம். நீ அட்வான்ஸ் வாங்கியிருக்கிய, அவனை முதல்ல கொண்டு வந்து உன் பணத்தை செட்டில் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை நான் முடிச்சு தரேன். அதுக்கு பிறகு நீ அட்வான்ஸ் கொடுத்துருக்கிய, அதை முடிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் பண்ணித்தாரேன். இந்த 2ஐயும் முடித்த பிறகு மலேசியா போயிட்டு பணத்தோட ஒன்றை வர வைக்கேன். பொறுமையாயிரு, 3 மாத டயத்தில் ஜெயிக்கிறேன். முடிச்சிருவோம். எஸ், போயிட்டு வரலாம். இந்த 2ஐயும் முடிச்சுட்டு மலேசியா அனுப்புகிறேன். ஆமாம், ஜெயிச்சிருவோம்ப்பா மலேசியா. கர்மசாமி பயப்படுவேன், சும்மா கால் வந்துட்டோப்பா. தம்பி வா, நல்லா இருக்கியா? என்னப்பா வேணும் உனக்கு? சரி, சங்கிலி கருப்புகிட்ட கேட்கலையா? ஏன் கேட்கலடா? கேட்கணும்னு நினச்சி அங்கே ஒருத்தர் சங்கிலி கருப்பம் ஆடிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தானே, போனியா? போனது நடக்கலையே. கால் உண்டு. ஒரு கேள்வி கேட்போமா? நல்ல பையன் கட்டிக்க. வாடா, குடிப்பியாப்பா? குடிக்கிறது. எவ்வளோ நாளா? 15 வருஷம். தங்கமான பெயர். இவனை மாதிரி எல்லாரும் மனசை வச்சுக்காங்க. குடிக்கிறவன் இவன் குடிச்சு 15 வருஷம் ஆகுது. யாருமே குடிக்கக்கூடாது. மனதால உன்னை திருந்தியதற்கு எனது வாழ்த்துக்களும் நன்றியும். கால் ஒன்றுவான்.
மது இல்லாத சமுதாயத்தை படைப்போம், மனிதாபிமானத்தை வளர்ப்போம். உண்மையா இல்லையாடா? இந்தா இந்த ஆவணியிலிருந்து உன்னுடைய தொழில் குடும்பத்துக்கு நல்லது. ஜெயிச்சு தரேன்டா. உன் ஊருக்கு தெக்க போனேன், வயல்வெளியும் ஒரு கரை ஓட்டமும் இருக்கு. அதுல பழைய காலத்து ஒரு கோயில் ஒண்ணு இடிஞ்சு கிடக்குதே. என்ன கோயிலுடா? ஆமா. என்ன கோயில் அது? மதுரை வேற. இந்தா நான் ஜெயிக்கிறேன், வெற்றியடைவாய், ஆனந்தமாக இருப்பாய், சென்று வா. விபூதி கொடுக்கலாமா? என்னை நினைச்சு கூடுறா, நல்லா இருப்ப போ. செந்தூர் முருகன் கோவிலிலே 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 ஒரு செய்தியை நான் கேட்டேன். சேவல் கூவும். அந்த பாதையில என் குதிரை போகுது, ஏரல் ஏரியாக்குள்ள போகுது. தூத்துக்குடி என் மகன் குடிக்கிறான்டா. கி கி போ 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 போ. இந்த ஊருப்பா ஏறலா காக்கு வச்சுக்கு மகன் கே. என்ன வியாபாரி நீங்க? என்ன வியாபாரம்? என்னப்பா வேணும்? காலில் விட்டுவாங்க. கண்ணை முடிக்கா ஒன்றும் பேசாண்ட. நீ கூட சும்மா இருங்க, நீ உட்கார். மூணேகால் ஆண்டுகளாக சோதனைகள் ஆரம்பித்து சேர்த்த பணங்கள் இருந்த பணங்களெல்லாம் நஷ்டமாகி இப்பொழுது கடன்களும் உங்களிடம் பணி செய்தவர்களுக்கும் உங்களுக்கு விசுவாசமற்ற தன்மையும் நடந்து செய்வனை கோளாறுகளால் இப்போ நீங்கள் கட்டுண்டு கிடக்கிறீர்கள். இந்த நிலைகளில் இருந்து உங்களை மாற்றணும். வெளியில் கிடக்கிற பணத்தை வீடு கொண்டு வந்து சேர்க்கணும். உங்கள் கடத்தை தீர்த்து தரணும். கால் ஒன்று சொல்லலாம். ஆமாம், அங்கே யார் இருக்கா என்று கேட்டு பார்க்கணுமா? ஆற்றங்கரைக்குள்ள ஒரு அம்மா இருக்கா. அவ யார்? எப்பவுமே ஆற்றங்கரை ஓரத்திலே வீட்டிருப்பா ஒரு தாயி. யாருப்பா? இருக்கங்குடியாத்தால பார்த்து வந்தியா நீயும்? எடுத்துட்டியா? சரி சரி சரி, கண்ண முடிக்காங்க. உன் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தாரேன். மீண்டும் பூத்து குலுங்கும் அளவிற்கு உன் தொழிலை வளமாக்கி தந்தா போதுங்களா? வா, பக்கத்துல வா. ஆள் வருதுடா, வெற்றி ஆகும். வரக்கூடிய புதன் போய் அடுத்த புதன்கிழமை வந்து சேர். வாங்க. தவிச்சுக்கிட்டு இருக்கட்டும், கிடாய் எங்கேயும் வெட்டணுமா? என்னைக்கு வெட்டு பெரிய வெட்டிடுவீங்களா? வெட்டினாதான் பணம் தருவேன். ஓ, அப்படி கூடி வரையா? பணம் தந்தாச்சு, கிடாயும் கிடைச்சாச்சு. அசத்து ஈரல சுட்டு வச்சிருங்க. என்ன போயிட்டு வா. சாமிக்கு தான், அந்த சாமிக்கு அதானே பிடிக்கும். எங்களுக்கெல்லாம் பிடிக்காது. பே 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 பே. எங்களுக்கு வேண்டாம் தை பராசக்தி. அங்கே வச்சு சாமி கும்பிட்டுவாங்க. நல்லா தின்னுங்க. சாமி எலும்பிங்க, நீங்கள் தின்னுங்க. வந்தாச்சு, போ போ போ. நீங்கள் வரலாம். கால் வந்துட்டுவாங்க. வந்ததுக்காக ஒரு வாழ்த்தும் ஒரு நல்ல மனதையும் கொடுப்போம். சுவாமி ஐயா, இவங்களுக்கு எதுவும் இருக்கா குழப்பங்கள்? கேட்டுருவோம். அப்படியா? வா தம்பி, என்ன வேணுப்பா? ஒரு கேள்வி கேட்குறேன். யாருக்கு உங்கள் சொந்தக்காரங்களை யாருக்கும் நெஞ்சு வலியா? உங்கள் மனைவி வழியில் யாருக்கு? உங்களுக்கு தொடர்பு இல்லை. கண்ணை முடுங்க, சகோதரியை பார்க்க. அம்மா பராசக்தி,
வைகாசி மாதத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும்பா. மாற்றி அமைச்சு தாரேன், பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கி தாரேன். வரக்கூடிய புதன்கிழமை போய் அடுத்த புதன்கிழமை என்னை வந்து பாரு, ஜெயிக்கிறேன். கர்மசாமிக்கு